மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் கான்ஃப்ளிக்ட். ஒரு பையனோ பொண்ணோ அவங்க மைண்ட் என்ன யோசிக்குது, அவங்க ஹார்ட் என்ன யோசிக்குது அப்படின்றது தான் பார்க்குறோம். ஆனால் இந்த கன்ஃபியூஷன் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம வேல்யூ சிஸ்டம்னு ஒன்று சொல்கிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திங்க் டிஃப்ரெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒய் ஆர் வி கன்ஃபியூஸ்ட். அதாவது சில நேரங்களில் பார்த்தோம்னா நம்ம இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா, அங்கே போகிறதா இங்கே போகிறதா அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கன்ஃபியூஷன் ஏன் வருதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் முக்கியமான பாயிண்ட் வந்து மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் கான்ஃப்ளிக்ட். இப்போ மைண்ட்னா என்ன நம்ம சொல்கிறோம்னா ரீசனிங், லாஜிக் அப்படின்னு சொல்கிறோம். ஹார்ட்னா எமோஷன்ஸ் அப்படின்றத சொல்கிறோம். இது ரெண்டுமே நம்ம பிரெயினில் இருக்கிற ஒரு பார்ட் தான். ஆனால் ரெண்டுக்கும் கான்ஸ்டண்ட்டாக ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்குது. மைண்டு சொல்கிறத கேட்குறதா, ஹார்ட் சொல்கிறத கேட்குறதா அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் எடுத்துப்போமே. இப்போ ஒரு பையனோட மைண்ட் என்ன சொல்லுது, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கால பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுது. ஆர் அந்த பையனோட மைண்ட் என்ன சொல்லுது, அந்த பொண்ணு அந்தளவுக்கு நல்லா இல்லையே. ஸோ ஃபிசிக்கலி பார்த்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது மைண்டு. அதே பையன் ஒரு ஹார்ட் லெவலில் யோசிக்கிறாருன்னா அந்த பொண்ணு ரொம்ப லவ்வபுளாக இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறது. இன்னொன்று இல்லை அந்த பொண்ணு லவ்விங்காலாம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறது. ஸோ இது மைண்டில் என்ன யோசிக்கிறாங்க, ஹார்ட்டில் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு. இப்போ இதே ஒரு பொண்ணு யோசிக்கிறது பார்த்தீங்கன்னா மைண்டில் அந்த பையன்கிட்ட நல்ல காசு இருக்கே அப்படின்னு யோசிக்கிறது. இல்லாட்டினா அந்த பையன்கிட்ட அவ்வளோ காசு இல்லையே அப்படின்னு யோசிக்கிறது. இது மைண்டு மணி பற்றி யோசிக்குது. அதே அந்த பொண்ணு ஹார்ட் பற்றி யோசிக்கிட்டாங்கன்னா அந்த பையன் ரொம்ப கேரிங்காக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது. ஆர் அந்த பையன் அவ்வளோ கேரிங்காக இல்லையே அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்ம இது என்ன பார்க்குறோன்னா ஒரு பையனோ பொண்ணோ அவங்க மைண்ட் என்ன யோசிக்குது, அவங்க ஹார்ட் என்ன யோசிக்குது அப்படின்றது தான் பார்க்குறோம். ஸோ இந்த மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் உள்ள கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, அதுதான் கன்ஃபியூஷன் அப்படின்றது அரைஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போமே. இப்போ ஒருத்தர் இன்னொரு நபரை கொலை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. கொலை பண்ணதுக்கப்புறம் மைண்ட் என்ன சொல்லும், ஹார்ட் என்ன சொல்லும். மைண்ட் என்ன சொல்லுது, ஐயோ நீ குற்றம் பண்ணிட்ட, நீ க்ரைமே பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லும். அதாவது லாஜிக், ரீசனிங் வச்சு. இதே அந்த ஹார்ட் என்ன சொல்லும், ஐயோ பாவம் ஒரு உயிரே கொலை பண்ணிட்டோமே, நான் தப்பு பண்ணிட்டேன் போலையே அப்படின்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அது எமோஷன். ஸோ ரீசனிங் வச்சு ப்ளே பண்ணுறாங்களா ஆர் எமோஷன் வச்சு ப்ளே பண்ணுறாங்களா அப்படின்றது தான் பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் எல்லா சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இப்போ அங்கே மைண்டும் ஹார்ட்டும் பேசலாம்ல. இந்தியாவுக்காக தான் நான் போராடுறேன், அதனால தான் இன்னொரு சோல்ஜர்ஸ் நான் கொள்கிறேன் அப்படின்றது மைண்டு. ஹார்ட் என்ன சொல்லும், என்னதான் இந்தியா பாகிஸ்தான் பார்டராக இருந்தாலும் மனிதர்கள் தானே கொள்கிற அப்படின்றது ஹார்ட். ஸோ அங்கே மைண்டோட ரீசனிங் அண்ட் லாஜிக் மட்டும்தான் எல்லா சோல்ஜர்ஸுக்கும் சொல்லி கொடுப்பாங்களே இல்லை, அந்த ஹார்ட் கொஷன்ட்டை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல அது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக் எக்ஸ்பெக்ட்பாங்க. ஆனால் இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா எல்லாருக்கும் இந்த மைண்டும் இருக்குது, இந்த ஹார்ட்டும் இருக்குது. அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா பேலன்சிங் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மைண்டும் ஹார்ட்டும் பேலன்ஸ்டாக இருக்கும் அந்தளவுக்கு தான் பெட்டர் டிசிஷன்ஸ் லைஃப் எடுக்க முடியும், இந்த என்டையர் ஹியூமனிட்டியே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் மைண்ட் அண்ட் ஹார்ட் தான் இந்த கன்ஃபியூஷன் வருது. ஆனால் இந்த கன்ஃபியூஷனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம வேல்யூ சிஸ்டம்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது நம்ம வேல்யூஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம மைண்டும் நம்ம ஹார்ட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூஸ் என்னானாலும் சம்பாதிப்பா அப்படின்னா மைண்ட் எப்படினாலும் சம்பாதிக்கிறது அப்படின்றது முடிவெடுத்து போய் சம்பாதிச்சிடும். ஆனால் போகிற வேலை 4 பேரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறோன்னா ஹார்ட்டுக்கெலாம் கண்டுக்காது. ஏன்னா மைண்டு சொல்லிட்டாங்களே. அண்ட் வேல்யூஸ் ஏற்கனவே சொல்லுதா என்னானாலும் சம்பாதி அப்படின்றது. வேல்யூஸ் இருந்துச்சுன்னா மைண்டு பண்ணுறதை பண்ணிடும், ஹார்ட்டை டோட்டலாகவே நெக்லெக்ட் பண்ணிடும். இதே இன்னொரு வேல்யூ சிஸ்டம் எடுத்து வச்சுக்கோங்க. என்னதான் நீ சம்பாதிச்சாலும் எல்லோரும் நல்லா இருக்கணும், அதை பொறுத்து தான் நீ சம்பாதிக்கணும் அப்படின்னு வச்சுருந்தா அப்போ ஹார்ட்டோட கொஷன்ட்டு உள்ளே வந்தது, மைண்டோட கொஷன்ட்டு உள்ளே வந்தது. ஸோ இது எப்போ பேலன்ஸ் ஆகுதுன்னா வேல்யூ சிஸ்டம் கிளாரிட்டியாக இருக்கும் போது மட்டும்தான் இது பேலன்ஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறோம், மைண்ட் ஹார்ட் கான்ஃப்ளிக்ட் தான் கன்ஃபியூஷன் பார்க்குறோம். ஒரு பாய் கேர்ள் எப்படி யோசிக்கிறாங்க, ஒரு ஃபாலோ பண்ணிட்டா எப்படி யோசிக்கிறாங்க, ஒரு சோல்ஜருக்கு நம்ம எப்படி யோசிக்கிறோம், அண்ட் இது எப்படி கான்ஃப்ளிக்டை சால்வ் பண்ணுறது, எப்படி வேல்யூஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குன்றதை பார்க்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கான்ஃப்ளிக்டோடு இருந்திருக்கீங்களா, அண்ட் இதனால ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கா, என்ன சொல்கிறதுனே தெரில, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா உங்கள் வேல்யூ சிஸ்டமை யோசிச்சு பார்த்தா அதை வச்சு மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் கான்ஃப்ளிக்டை சால்வ் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திங்க் டிஃப்ரெண்ட் சேனல்.